எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரு அறிவியல் பூர்வமா, ஒரு மருத்துவ ரீதியா தான் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே சாணிய வச்சு எச்ச பெரட்டுவோம். சாப்பிட்ட இடத்த சுத்தப்படுத்துவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருமிகள் சாப்பிட்ட பிற்பாடு அந்த கிருமிகள் எதுவுமே நம்மள தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாணிய வச்சு துடைக்கிறது. அதே மாரி வாசல்ல 2 விளக்குகள ஏத்தி வைப்பாங்க. காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்தில 2 விளக்குல ஏத்துவாங்க. இது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன அந்த வீட்டுக்கு நிச்சயமா குடுக்கும். அந்த வீடுங்கிறது நம்ம நிம்மதியா சாப்பிட்டு, நிம்மதியா தூங்குறதுக்காக தான் அந்த வீடையே நம்ம கடவுள் குடுத்துருக்கிறார். ஸோ அந்த வீட்ல கண்டிப்பா அமைதி நிலவணும். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல மனநிலையில இருக்கணும்னா, இந்த சின்ன சின்ன காரியங்கள நம்ம செய்யறச்சே, கண்டிப்பா அந்த வீட்ல நெறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்னத்தையுமே பார்த்து பார்த்து தான் செஞ்சாங்க. வாசல்ல கோலம் போடுவாங்க. அரிசி மாவுனால கோலம் போடுவாங்க. இந்த அரிசி மாவுனால கோலம் போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழு, பூச்சி, எறும்பு இதெல்லாம் அத சாப்பிடுறச்சே அதுங்களுக்கு அது உணவு குடுத்த மாரியும் இருக்கும். பிளஸ் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஒரு வீடு கிளீனா இருந்த ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா தான் நம்ம அவங்க கிட்ட வைத்தியமே பார்த்துப்போம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம், ஒரு மாரி அழுக்கா ஒரு டாக்டர் உட்கார்ந்திருக்காருன்னா, ஐயோ! இந்த டாக்டர் மனநிலை சரியா இருக்கா? இல்லையா? நம்ம கரெக்ட்டான டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கோமா? அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஸோ நம்மளுடைய வெளி தோற்றம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளி தோற்றத்த வச்சு தான் உங்ககிட்டயே மக்கள் ஈர்க்கப்படுவாங்க. ஸோ இதை எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ கிரியேட் பண்ணும். தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா